தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம், எட்டயபுரம், கோவில்பட்டி, கயத்தார், ஓட்டப்பிடாரம், சிறுவைகுண்டத்தின் ஒரு பகுதி ஆகிய அனைத்து பகுதிகளுமே மானம் பார்த்த பூமி. அதாவது மழை பொழிந்தால் மட்டுமே விவசாயம் செய்ய முடியக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இந்த ஆண்டு போதுமான மழை சரியான நேரத்தில் பெய்யவில்லை. மழையளவு குறைந்தும் சரியான நேரத்தில் மழை பெய்யாத காரணத்தினால் அனைத்து பயிர்களும் தோட்டக்கலை பயிர்களான மிளகாய், உள்ளி, மல்லி, அதே போன்று வேளாண் பயிர்களான மக்காச்சோளம், உளுந்து, பாசி, கம்பு, சோளம் போன்ற சூரியகாந்தி வரைக்கும் அனைத்து பயிர்களுமே கடுமையான விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு இருந்தும் மாவட்ட நிர்வாகம் கடந்த டிசம்பர் மாதத்திலேயே இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சராசரி மழையளவு எல்லா வருடங்களிலும் சராசரி மழையளவை விட அதிகமாக மழை பெய்து விட்டதாக அறிவித்தனர். அது முதற்கொண்டு அனைத்து விவசாய சங்கங்கள் சார்பிலும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தி வந்தாலும் இன்று வரை எதுவும் தீர்வு எட்டப்படவில்லாத காரணத்தினால் இன்று அனைத்து பகுதியிலிருந்தும் விவசாயிகள் வந்து இது முக்கிய கோரிக்கையாக வைத்துள்ளோம். இந்த பகுதிகளை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும், வறட்சி நிவாரணம் வேண்டும், அதே நேரத்தில் பயிர் காப்பீடு வேண்டும், பயிர்க்கடன் தள்ளுபடி வேண்டும் என்று மாநில அரசிடம் கோரிக்கை வைக்கின்றோம். மேலும் நேற்று கூட மக்காச்சோளம் அரைத்த இடத்தில் விவசாயிகளை 2 அப்பாவையும் பிள்ளையையும் நேற்று கூட வந்து பன்றிகள் கடிச்சிருக்கு. பன்றிகளின் தொல்லை அதிகமாக உள்ளது. அதற்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்காச்சோள பயிர்களினால் விளைந்த மக்காச்சோளத்திற்கு விலையில்லை என்பதையும் மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளோம். இதை மத்திய அரசும் மாநில அரசும் கருத்தில் கொண்டு உடனடியாக குறைந்தபட்ச ஆதரவு விலையில் மக்காச்சோளத்தை வாங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். ஒரு 1500 பேர்கிட்ட வந்திருக்கோம். மனுக்கள் வந்து ஒரு 2500 மனுக்களுக்கு மேல கொடுத்திருக்கோம். இப்ப அது ஏன்னா இது முடிஞ்சது இல்லையா, இது பூராமே அது அரசு ஏற்கனவே வந்து இழப்பீடு ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு சராசரியாக எந்த பயிர் வைத்தாலும் விவசாயிகளுக்கு ஆகக்கூடிய செலவு சுமார் 35,000 ரூபாய். அதுல ஒரு ஏக்கருக்கு வந்து 10,000 to 15,000 ரூபாய் வருமானம் வர்ற மாதிரி இருக்கு. எனவே ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு இழப்பீடு. எனவே அரசு இந்த நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீட்டின் மூலம் ஒரு ஏக்கருக்கு 20,000 வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். மேலும் பல விவசாயிகள் கடுமையான பாதிப்பு இருக்கின்ற காரணத்தினால் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் பட்சத்தில் பெரும்பாலான விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பிரேம்குமார், தென்னக மானாவாரி விவசாயிகள் சங்கம். அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம பலமுறை கொடுத்துருக்கோம். காட்டுப்பன்றிகள் சொல்றப்போ அரசு நாட்டுப்பன்றிகள் சொல்லிச்சு. இப்போ நம்ம காட்டுப்பன்றிகள் சொல்றப்போ அவங்க இப்போ நாட்டுப்பன்றிகள் சொல்றாங்க. அதே போன்று மான்களின் தொல்லையும் அதிகமாக இருக்கின்றது. இதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம்.